எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் முத்தமிழ் செல்வன். நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பழமலைநாதபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். சொல்லப்போனால் என்னென்னா, என்னோடய ஜேர்னி ரொம்ப பெருசு. என்னென்னா, நான் ஒரு 2017 பிஇ முடித்து இங்கே வந்து 6 மாதம் குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணேன். முடிச்சுட்டு உடனே போயிட்டேன். நம்மளால் இதை அப்போ ஒரு 8 மார்க்கில் தான் போச்சு. ஆனால் எனக்கு அன்றைக்கி என்னென்னா, திரும்ப இதை இப்போ என்னால் பிடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அதனால் அன்றைக்கே கிளம்பி போயிட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கே கிளம்பிட்டேன். போயிட்டு நான் வேறு ஏதோ வேலைலாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வேலைலாம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு தான் நான் வந்து திரும்ப 2022 தான் இங்கே வந்தேன். காரணம் என்னென்னா, 2017 எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் இல்லாமல் டைரெக்டாக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இந்த அகாடமி தான். காரணம் என்னென்னா, எங்கள் ஏற்கனவே ஒருத்தர் பேங்கிங் படித்து அப்பயே கிளியர் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து. அதனால் நான் இங்கே வந்தேன். 22 நான் அக்டோபர் வந்தேன். அப்போது நான் முடிவு பண்ணேன், ஒரு வருஷத்தில் நம்ம இந்த வேலையை வாங்கி காட்டணும் அப்படின்னு. அப்போது இந்த ஒரு நடுவில் ஒரு 5 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றியோ இந்த எக்ஸாம் ஃபீல்டை பற்றி எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் நடுவில் ஃபுல்லாக விட்டுட்டேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன காரணம்னா, எனக்குள்ளே இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை குற்றம் உணர்ச்சி. 6 மாதம் அப்போ நல்லா படித்தோம். அந்த ஒரு 20 வயசு 21 வயசில் என்னால் வந்து அவ்வளோ இதை ஏற்றுக்க முடியல. என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டையும் அதை நான் சொல்ல முடியல, திரும்ப நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு. என்னோடய மனப்பான்மை அப்படி இருந்துச்சு. திரும்ப எல்லாத்த விட இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. 2022 வந்தேன். வந்துட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸு குரூப் 1 ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணப்போ நான் வந்து நேராக நம்ம பிரகாஷன்கிட்ட தான் போனேன். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணேன் சார், நான் அந்த மாதிரி பிரச்சனை எனக்குள்ளே இருந்ததை சொல்லிட்டு ஃபீஸ் எதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே சார் சொன்னாங்க, ஒன்றுமே சொல்லலை, அவ்வளோதானே, சரி அப்படின்ட்டு உன்னால் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோதான் கட்ட சொன்னாங்க. அந்த விஷயத்தில் இன்ஸ்டியூட்டை நான் அப்போ ரொம்ப மணி மைண்டர்லாம் இவங்க கிடையாது அப்படிங்கிறது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே முன்னாடியிலேருந்தே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீன்னு சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். சார் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை. அவர் பேர் தான் மறந்துச்சு. ஆஃபீஸில் இருப்பாங்க பிரகாஷ் அண்ணா கூட, அவர் நம்பி சொல்லணும், அவர் பேர் மறந்துச்சு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போக ஆரம்பிச்சிது. இளமாறன் சார், ஜபராஜ் அண்ணன், பிரகாஷ் அண்ணன் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நல்லா எலாபரேட்டாக நடத்துனாங்க. நவம்பரில் ஜாயின் பண்ண பேட்ச்சு நமக்கு வந்து ஒரு ஏப்ரல் வரைக்கும் போச்சு, நல்லா போச்சு. அடுத்து ஜூன்லேயே எஸ்ஐ வந்துச்சு. அந்த ஃபுல் ஃப்ளெஜ்லேயே எஸ்ஐ அடித்தோம். 129 கொஷின் போட்டேன். நான் அந்த கடைசி நல்லா அடித்து எஸ்ஐ உள்ளே போயிடணும் அப்படின்னு ரொம்ப வெறியாக இருந்து எஸ்ஐ ஃபிசிக்கலும் அட்டன் பண்ணேன். அப்போ என் கூட ஜபராஜ் அண்ணன், நம்ம சரவணன்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா தான் போனோம். சரவணனும் எஸ்ஐ ஆகிட்டார், ஜபராஜ் அண்ணனும் எஸ்ஐ ஆகிட்டாங்க. என் கூட அஜித்னு ஒரு பையன் படித்தான், அந்த பையனும் எஸ்ஐ. கூட இருந்த 3 பேருமே எஸ்ஐ. அதாவது அவங்க எல்லாமே என் கண்ணு முன்னாடி இருந்தவங்க. அஜித் வந்து என் கூடயே படித்த பையன். அந்த பையன் வந்து ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணிட்டு 2 பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணி படித்தோம். அப்போ நல்ல பேராக இருந்தது அஜித் தான். அஜித் ராஜ்னு ஒரு பையன் ஃபாரஸ்ட் கார்டாக இப்போது களக்காடு முட்டந்துறை டைகர் ரிசர்வில் இருக்காப்புல. அவர் நாங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கிறத அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி நல்லா படித்தோம். ஒரு பேர் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்ல வரேன். அவங்க ஃபிசிக்கல் முடித்தாங்க. எனக்கு ஃபிசிக்கல் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு காலில் இன்ஜுரி ஆகி 1 மாதம் ரொம்ப படுக்க முடியாமல் ஆயிடுச்சு. என்னடா அது, ஏற்கனவே பல பிரச்சனைக்கு அப்புறம் இங்கே வந்தோம், திரும்பவும் இந்த மாதிரி ஆகுதே அப்படின்னு எனக்கு ரொம்ப வெறுத்துருச்சு. உட்காந்து அழுதேன். 3 நாள் உட்காந்து வீட்டில் அழுதேன், ரூம் போட்டு அழுதங்கிற மாதிரி தான் அழுதேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்புறம் திரும்ப குரூப் 4 லாஸ்ட்டாக குரூப் 4 அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டு குரூப் 4க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்தோம். அதே மாதிரி இந்த எஸ்ஐயில் கிட்டத்தட்ட நான் இன்ஸ்டியூட்டை சொல்கிறது காரணம் என்னென்னா, நான் இன்ன வரைக்கும் அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு 300 நாள் இருந்திருப்போன்னு வைங்களேன். 300 நாளில் 200 நாள் டெஸ்ட்டு போட்டிருப்பேன். என்கிட்ட எல்லா டெஸ்ட் புக்கோட டெஸ்ட் கார்டும் என்கிட்ட இருக்குது. எல்லா டெஸ்ட் கார்டுலேயும் மினிமம் ஒரு என்ட்ரி இருக்கும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 200 டெஸ்ட்டு போட்டிருப்பேன். அப்புறம் எஸ்ஐலாம் நல்லா டெஸ்ட்டு போட ஆரம்பித்தோம். லாஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே வந்துட்டு இருந்தோம். எஸ்ஐ ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன். லாஸ்ட்டு ஃபுல் மாடல் அப்போ ஒரு 126 கொஸ்டின் போட்டேன். எனக்கு அப்படியே அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. 126 போட்டது 128 ஆச்சு அந்த ஒரிஜினல் எக்ஸாமில். அதே மாதிரியே குரூப் 4க்கு சரி இந்த ரூட்டை விட்டுறக்கூடாது, அப்படியே குரூப் 4க்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து 171 வந்துச்சு. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா படிங்க, கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம கொஸ்டின் இப்படி இருக்கலாம்,
ஒரு மாதிரி சுற்றி விடுற மாதிரி இருக்கலாம். அதனால் ஃபுல்லாக நம்பினதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கடைசி 171 வந்துச்சு. இந்த இதில் ஏற்கனவே இது நடுவில் நான் வந்து ஹெச்ஆர்என்சியும் 2022 வரும்போதே ஹெச்ஆர்என்சியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு நான் போட்டு அதில் நான் ப்ரிப்பேரே பண்ண முடியல. அதான் வந்த புதுசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் நான் இப்போ எடுத்திருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே அந்த 2017 வந்தப்பையும் அந்த சைவம் வைணவம் புக்கு படிக்க மலைச்சிக்கிட்டு தான் நான் இதில் படித்தேன். எனக்கு அதில் ஒரு ஆசை இருந்துச்சு. நான் எக்ஸாம் எழுதினப்பயே நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரியே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் எடுத்திருக்கேன், கிரேட் 4. நான் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கேன், எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அதே மாதிரி என்னோடய அப்பா அம்மா இன்றைக்கி வர முடியல. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் வரவே வேணாம்னு நினச்சேன். எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனால் வர முடியாத சூழ்நிலை. எங்கள் அப்பாவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு 20 நாளாக, ரொம்ப கஷ்டம். அதனால தான் போன ஃபேஸ் 1க்கு வர முடியல, இந்த ஃபேஸ் 2க்கு வந்தேன். இன்னும் இதுக்கு வந்தேன். எங்கள் அப்பா அம்மாவை நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கூட அழைச்சிட்டு போகல. 2019 கொடுத்தாங்கன்றிருக்கேன் கிராஜுவேஷனு. அது கூட நான் அழைச்சிட்டு போகல. இதுக்கு தான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். வர முடியாத சூழ்நிலையாக போச்சு. என்னோடய அம்மா அப்பா பற்றி சொல்ல வேணாம். எங்கள் அப்பா அம்மா விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. அம்மா ஃபுல் டைமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்பா அதை விட பயங்கரமாக பண்ணுவாங்க. எங்கள் நிலம் ஃபுல்லாக, எங்கள் ஊர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண ஊர் தான். கரும்பு, நெல் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி எங்கள் அம்மா காலைல எங்களை எல்லாத்தையும் ஸ்கூல் கிளப்பிட்டு 8 மணிக்கெலாம் வயலுக்கு போயிடுவாங்க. 12-1 மணிக்கு தான் வருவாங்க. அவங்களோட கஷ்டத்தை நினச்சா நான் படிக்கிற கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லைங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஒர்க் பண்ணுறதை விட மென்டலாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. நான் சொல்லப்போனால் இங்கே இருக்க எல்லாருமே படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபிசிக்கல் ஒர்க்கை கம்பேர் பண்ணிங்கன்னா மென்டல் ஒர்க் பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது. ஒரு 5 மணி நேரம் வெயிலில் போய் குனிஞ்சு இன்றைக்கி வேலை பார்க்க முடியாது நம்மளால். அதை விட நம்ம கம்மியான ஸ்மார்ட் ஒர்க் இதில் பண்ணோன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும், நல்லாவே வளர முடியும். இதுதான் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை ஏதாவது ஒரு வகையில் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே இந்த ஒரு வேலை வாங்கிட்டேன். என்னோடய இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 1 அடிக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அடிச்சுட்டு ஒரு நாள் சுகேஷ் சாரை கண்டிப்பாக வந்து பர்சனலாக மீட் பண்ணி பேசுவேன். அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, சரியாக சொல்லுவார், விலகல் வெற்றி இது 2 மட்டும்தான். டிஎன்பிசியில் தோற்றவங்க வந்து கிடையவே கிடையாது. அவர் சொல்லும்போது அது எப்போ தோற்றவங்க கிடையாது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, தனியாக யோசிச்சு பார்த்தா தான் அது புரிஞ்சுது எனக்கு. ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த 2017 விட்டுட்டு போனேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி விட்டுட்டு தான் போனேன். நானாக தோற்றவங்க கிடையாதுல, முழுசாக எஃபர்ட் போடல. அதே மாதிரி தான் முழுசாக எஃபர்ட் போட்டால் யாரும் இங்கே தோற்க மாட்டாங்க, தோக்கவும் முடியாது. ஏன்னா முழுசாக எஃபர்ட் போட்டால் உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நம்பிக்கை உங்களை விட்டு போகவே கூடாது. தாழ்வு மனப்பான்மை, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே குறையக்கூடாது. அது குறையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் பண்ண முடியுமோ எல்லா வழியிலையும் சோர்ஸை தேடுங்க. திருக்குறள், அதாவது ஒரு படம், அந்த 12th ஃபெயில் படம்லாம் நிறைய இன்ஸ்பைர் ஆகி நான்லாம் அந்த லாஸ்ட் சீனில் அழுதுருக்கேன். அது எத்தனை பேரால் அழுக முடியும்னு தெரில, அந்தளவு இன்டர்னலாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். அதே மாதிரி எதெல்லாம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. கிளாஸில் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இளமாறன் சார் பிச்சு எடுத்துட்டார் கிளாஸு. அதுதான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. பிரகாஷ் அண்ணன் சயின்ஸ் வந்தார், ஒரு வாரத்தில் பயங்கரமாக நடத்திட்டார். பிரகாஷ் சார்லாம் சொல்லவே, அவர் வருவார், ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரி தான் வருவார். அப்படியே ஸ்டார்ட் பண்ணார்னா சூப்பராக முடிச்சு கொடுத்துருவார். ஜப்பானை யூனிட் 8 யூனிட் 9 பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே கிளாஸில் நல்லா பண்ணாங்க. கிளாஸில் பண்ணதை டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுதான் உண்மையான ரீசனு. இப்போது அடுத்து ஃபுல்லாக ஸ்டடி ஹால் எப்போ நான் வந்தனோ அன்றைக்கி அடுத்த நாள் ஸ்டடி ஹால் வந்தேன். எடிசன் ஹாலில் தான் கிடந்தோம். எடிசன் முடிஞ்சு ஏற்றா காலைல 8 மணிக்கு எழுந்தால் நைட்டு 11 மணி தான். கூட்டுற கார்த்தியை சொல்லுவார், கூட்டுற அன்னைக்கு புக் எடுத்துட்டாங்க போடுங்கன்னு. அன்னைக்கு கூட மல்லு கட்டிகிட்டு இருப்போம். கூட்டுற அன்னைக்கு கூட புக் எடுத்துகிட்டு போடாமல் அன்னைக்கு படிச்சுட்டு தான் கிடந்தோம். ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்டடி ஹால் வருவோம். துணி துவைக்கிறதுக்கு போனாலும் 1 மணி நேரம் தான். எடிசன் ஹால்லே தான் கிடந்தோம். அதே மாதிரி இப்போ அதில் ஒரு 5 பேர் பாஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் கால் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். டெஸ்ட் பேட்ச் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டதுனால நல்லா வளர்ந்துருக்கோன்னு எங்களால் நம்ப முடியுது. அதனால் இங்கே இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, இங்கே இருக்கிறதுல ஒரு 100 பசங்க அட்மிஷன் போடுறாங்கன்னா 80 பேர் ரூமில் இருக்காங்க, 20 பேர் தான் ஹால் வராங்க. அந்த 20 பேரில் 80% பேர் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு அண்ணன் சொன்னார். அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டடி ஹால் வர்றவனில் 180 பேர் பாஸ் பண்ணுறான், ரூமில் இருந்தவனில் 120 பேர் தான் பாஸ் பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் அதை சரி நம்ம ஸ்டடி ஹால் போவோம் அப்படின்ட்டு டெய்லியும் காலைல 6 மணி ஆனால் பேக்கை தூக்கிடுவோம். நைட்டு 11:30 தான் போவோம். எங்கள் ரூமில் புது அட்மிஷன் வந்தால் கூட என் மூஞ்சி தெரியாது, இவர் இந்த ரூமில் தான் இருக்காரானே தெரியாது. அந்தளவு காலைல வந்துடும், நைட்டு தான் போவோம். அந்த மாதிரி தான் நல்லா படித்தோம். அதே மாதிரி அஜித் எஸ்ஐ அடிச்சுட்டு போயிட்டார்.
திரும்ப அடுத்து குரூப் ஃபோருக்கு நவீன் ஒருத்தர் கூட பேர் வச்சோம். அப்படியே மியூச்சுவலாக கனெக்ட் ஆனதான். அதே மாதிரி படிக்க ஆரம்பித்தோம். 2 பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணி படித்தோம். எல்லா இதுலேயும் இன்டர்வால்வோம். ஜாலியாக இருக்கிறதுலையும் ஜாலியாக இருப்போம், படிக்கிறதுலையும் படிச்சுக்குவோம். ஜாலியாக இருந்துகிட்டே படிச்சிடும். இப்போ கேட்டகரியாக 3 தான் பிரிக்கணும். படிக்க வந்த ஆஸ்பிரண்ட்டு ஒன்று ஜாலியாக இருப்பாங்க, இல்லை நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தவங்க ஜாலியாக இருந்துகிட்டே படிப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஜாலியாக இருக்கிறனால இருந்துக்கலாம், படிச்சுக்காரனாலும் படிக்கலாம், ஜாலியாகவும் படிச்சுக்கலாம். இந்த 3மே உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ பதில் சொல்லிக்கணும். வந்தோம். அந்த மாதிரி நவீன நானும் டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேருமே ஒரே மார்க்கு. லாஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வச்சதில் 168 போட்டோம், அவரும் 168 போட்டார். திரும்ப ஃபுல் டெஸ்ட்டில் நாங்கள் 2 பேருமே மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் 171. 2 பேரும் ஒரே நாள் கவுன்சிலிங்கு. ஒரு 10 ரேங்க் வித்தியாசத்தில் தான் நாங்கள் 2 பேருமே ஒன்றா கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். அப்போ தான் நினச்சோம், நீங்கள் ஒரு நல்ல பேரை தேடும்போது சூழ்நிலை உங்களுக்கு எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்கும். நல்ல பேர் கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் உங்களை சுற்றி படிக்காதவங்க, அதாவது ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கிருங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டு ஒதுங்கிட்டு உங்களுக்கே தெரியும், அவங்கள்ட்ட ஒரு குட் வைப்ரேஷன் வரும். எனக்கு அது மாதிரி தெரிஞ்சுது, அவங்க நல்லா படித்தாங்க அப்படிங்கிறதுனால அவர் கூட பண்ணோம், சேர்ந்து நல்லா படித்தோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா அடுத்த சிலபஸ், ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா சிலபஸ் தான். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். என்னென்னா ஒரு கறி சமைக்கிற மாதிரி தான். கறியில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போடுவோம். அதே மாதிரி தான் சிலபஸ். கறியில் மெயின் இன்க்ரீடியண்ட் ஏதோ மீட்டும் தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி, மீட்டாக தமிழையும் தண்ணியாக மேக்ஸின்னு நினச்சிக்கிட்டு மீதி இன்க்ரீடியண்ட்லாம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். எல்லாமே தேவையான அளவு நமக்கு கிடைக்கும். இப்போ புதினா இருக்குன்னா புதினா நம்மளால் 2 கிலோ வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்குன்னா சயின்ஸில் பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால் அதிக அளவு எடுத்துக்க முடியும். எவ்வளோ கன்சியூம் பண்ணணுமோ அதை தான் கன்சியூம் பண்ணணும். அந்த கன்செப்ஷன் அளவு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஆனால் அந்த கன்செப்ஷன் அளவை நல்லா சொல்லிக் கொடுத்தது பிரகாஷ் சார் தான். சயின்ஸை இந்த அளவு படிங்க, அந்த அளவு படிங்க அப்படிங்கிறதுல நம்ம போய் ஏதாவது ஒரு இன்டெப்த்தாக ஒரு கேள்வி கேட்டோன்னா பிரகாஷ் சார் சொல்லிடுவார் நீட்டாக, இது தேவையில்லை. அது மாதிரி ஹிஸ்ட்ரி எங்களுக்கு பட்ராஜ் சார் எடுத்தார். அவங்க அப்படியே வருவாங்க, மொபைல் வச்சுருப்பாங்க, அப்படியே சிலபஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவார். எப்படா இவர் வராரு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறாருங்கிறது நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. கரெக்டாக ஒரு டாபிக் எடுப்பாங்க. இப்போ இந்தியன் இட்ஸ் ஆர்ஜின்னா வருவாங்க, கரெக்டாக எல்லா மேஜர் பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச், அப்பப்போ அவராக ஒரு மினி டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுவும் நல்லா யூஸ் பண்ணோம். அதில் என்னால் மார்க்கே வரல. ஏன்னா ஜியாகிரஃபி உண்மையாலுமே டிஎன்பிசி கொஸ்டின்லேயே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எதுவுமே டேரக்ட் கொஸ்டினாக இருக்காது. குரூப் 4 மட்டும்தான் கொஞ்சம் டேரெக்டாக இருந்துச்சு. மற்றபடி குரூப் 1 குரூப் 2லலாம் ரொம்ப சுற்றி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அத்தியாவசியம் என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை படித்தது தான். பேசிக் ஸ்ட்ரக்சராக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதே அவர் கிளாஸில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இளமாறன் சார் ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் தமிழில் பார்ட் பி எடுத்தாங்க. பார்ட் பிலாம் சூப்பராக எடுத்தார். அவரோட அப்ரோச் எல்லாத்தையும் நல்லா இருந்தது. சார் சொல்லுவார், நான் ஒரு 17 அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், 17ல் இன்னும் ஒத்தப்படையாக முடிக்கக்கூடாதுன்னு 18வது ஒன்று வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவரை. அதே மாதிரி 18 அப்பாயின்மெண்ட் அவர் வாங்கி வச்சுருக்காரு. காரணம் என்னென்னா, நீங்கள் எதை கேட்டாலும் அதை கான்செப்சுவலாக சொல்லுவார். எந்த கொஸ்டினை கேட்டாலும் நீங்கள் படிக்கும்போது கான்செப்சுவலாக படிங்க, அதை நல்லா உணர்ந்து படிங்க. இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப நன்றி அந்த விஷயத்தில். சார் எல்லா ஸ்டாஃபையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. என்னோடய அம்மா படிக்கவே இல்லை, ஒரு 5வது ஃபெயில். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மொத்தம் 4 பிள்ளைங்க, 2 அக்கா, ஒரு தங்கச்சி, நான். இப்போ 4 பேருமே பிஜி கிராஜுவேட்டு. அவங்களோட ஒரே எண்ணம் படிப்பால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. என்னோடய பெரிய அக்கா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக. 2வது அக்கா பாலிடெக்னிக் டிஆர்பி கிளியர் பண்ணிட்டு ஸ்டேட் லெவலில் ஒரு 6th ரேங்க் அடித்து அவங்க பாலிடெக்னிக் அசிஸ்டன்ட் லெக்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போது இது கிளியர் பண்ணியிருக்கேன். பாப்பா அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பெருசாக எல்லாத்தையும் நம்பினது என்னென்னா படிப்பு மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்றும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக வைங்க. இவ்வளோ நாள் என் பேர் வெறும் முத்தமிழ்ச்செல்வன், நாளைக்கு தான் இந்த அறநிலையத்துறையில் வேலை பார்க்குற முத்தமிழ்ச்செல்வன். உங்களோட அடையாளம் உங்கள் அப்பா அம்மா பேரை பார்த்து வரவே கூடாது என்றைக்குமே. இவ்வளோ நாள் எங்கன்னா இவரோட பையன் இவர் அப்படிங்கிறது நேற்றே மாறிடுச்சு. நேற்று கூப்பிடும்போதே போஸ்ட்மேன் கால் பண்ணாங்க. நேற்று தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு சார், வாங்கிக்கோங்க அப்படின்னு போஸ்ட்மேன் கால் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, இவ்வளோ நாள் நம்மளை போஸ்ட்மேன் மதிக்கவே மாட்டான். நமக்கு ஆதார் கார்டு வந்தால், ஒரு ஏடிஎம் கார்டு வந்தால் கூட அதை எடுத்து ஓரமாக போட்டுருவேன். நம்ம போய் கேட்டால் தான் கேட்டுருவாங்க.
நேற்று கூப்பிட்டு சார் வந்துருச்சு சார் வந்து வாங்கிக்கிறீங்களா, நான் வந்து கொடுக்குவான்னு கட்டு பிரித்த உடனே கூப்பிட்டாரு. அப்போ தான் நினச்சேன் அவ்வளோ மரியாதை இது நமக்கு தருது. அதனால் ஊரில் மதிப்பு மரியாதை இதனால் கூடும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க ஆரம்பிங்க. நெகட்டிவான இருக்க பீப்புளை தூக்கி போட்டுருங்க. நிறைய கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுங்கள். கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு பிலீஃப் நம்மளை, அவ்வளோதான். அதை நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு நம்பிக்கையை எதை வேணாலும் வச்சுக்கோங்க. பிலீஃபாக வச்சுக்கிட்டு அவங்க மேலே பாரத்தை போட்டு படிங்க. நிறைய நாள் நான் டெஸ்ட்லாம் மார்க் வராதப்போ இந்த சிவன் கோயிலில் போயிட்டு உட்காந்துலாம் அழுதுருக்கேன். காரணம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே இந்த எஸ்ஐ போனப்பெல்லாம் ரொம்ப வருத்தம். 128 கொஸ்டின் போட்டு நல்ல மார்க் வந்து இப்படி ஃபிசிக்கலில் போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தம். எங்கள் அம்மாலாம் உட்காந்து அழுதாங்க, என்னடா இந்த கடைசி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப இந்த வெற்றி அவங்கள கொஞ்சம் தனிச்சிருக்கு. என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான் முழுக்க முழுக்க நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எனக்கு ஒரு 28 வயசு ஆச்சு. இன்ன வரைக்கும் என்ன ஒரு வேலைக்கு போனியா சம்பாதிக்கிறியா அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. காரணம் என்னென்னா, எங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கிற வேலையை பார்க்கவே முடியல. அவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கி கூட நாளைக்கு நாற்று தெளிக்கணும். நாற்று தெளிக்கிற வேலையை போட்டுட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் அப்பாவுக்கு முடியாததுனால எல்லாருக்கும் அவங்கள சுற்றின ஒரு வேலை இருக்கும். அதையும் பேரலாக அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வளருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருங்க, கான்சன்ட்ரேட்டாக இருங்க. இந்த படிக்காத நாளெல்லாம் பாழ் அப்படின்னு ஒரு இது வந்து என்னோடய கரண்ட் அஃபேர் நோட்டில் எழுதியிருப்பேன். அது எப்படின்னா, டெய்லியும் அந்த கரண்ட் அஃபேர் எழுதணுங்கிறதுக்காக அந்த ஃபஸ்ட் லைன்லேயே எழுதுவேன். படிக்காத நாளெல்லாம் பாழ் அப்படிங்கிறது அந்த நோட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா, நீ இன்றைக்கி 4 மணி நேரம் படிப்ப, நாளைக்கு படிக்கவே மாட்டேன். டெய்லியும் டச்சில் இருந்தால் தான் படிக்க முடியும்னு சாரும் சொல்லுவாங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற கதை சொல்லுவார். சென்னை போகிறங்கிறதுக்காக ஒரே நாளில் 5 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு போய்ட்டு அந்த செடி உயிரோடு இருந்துடாது. அந்த மாதிரி தான் இது ஒரு உயிருள்ள செடி. டிஎன்பிசி அப்படிங்கிற ஃபீல்டு, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, காம்படேட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள செடி. உங்களுக்குள்ளே அந்த உயிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் தினமும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர், இதை 3க்கும் கொடுத்தாலே நீங்கள் உணர முடியும். இப்போ நான் வந்து இந்த இதில் சும்மா பெருமைக்காக சொல்லலை, ஒரு 93 கொஸ்டின் போட்டேன் தமிழில். மேக்ஸில் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 26 போட்டிருந்தேன். கரண்ட் அஃபேரில் ஒரு 12 என்னமோ போட்டிருந்தேன். அதுதான் என்னை தூக்கிட்டு போச்சு. நான் இதெல்லாம் மீதி எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்தது அதிகமாக இருக்குலாம் சொல்லலை. இந்த இதில் இந்த ரேஷியோவை இப்படி பிரித்ததுனால தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களோட வெற்றியோட அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத அப்பப்போ வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும்தான் உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.